மாயிகா பரிசாரில் இருந்து வெளியேறினால் அது கூட்டணிக்கு மிகப்பெரிய அடியாக இருக்கலாம் என்றும், ஏனெனில் மலாய்க்காரர்களை மையமாக கொண்ட கூட்டணியாக பரிசான் கருதப்படும் என்றும் ஆய்வாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். மாயிகா தேர்தல் ரீதியாக பலவீனமாக உள்ளது மற்றும் ஒரே ஒரு நாடாளுமன்ற இடத்தை மட்டுமே கொண்டுள்ளது என்றாலும், பள்ளின கூட்டணியாக மாற்றுவதற்காக பரிசானை நிறுவிய கட்சிகளில் மாயிகாவும் ஒன்று என்று மலேசியாவின் சர்வதேச இஸ்லாமிய பல்கலைக்கழக அரசியல் அறிவியல் இணை பேராசிரியர் டாக்டர் ஷியாஷா சுக்ரி தெரிவித்துள்ளார். மாயிகா வெளியேற முடிவு செய்தால் அது அம்னோ அல்லது மலாய்க்காரர்களை மையப்படுத்தப்பட்ட கூட்டணியாக பரிசானை மாற்றிவிடும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இது அனைத்து இனங்களையும் ஒன்றிணைக்கும் வாகனமாக இருக்க வேண்டிய பரிசான் மீதான மக்களின் பார்வையை பாதிக்கும் என்று அவர் நியூ ஸ்டேட்ஸ் டைம்ஸிடம் தெரிவித்துள்ளார். மாயிகாவின் 79வது பேராளர் மாநாட்டில் மாயிகா மன்னிப்பு கேட்க மாட்டோம் என்று அதன் தலைவர் தான்சே விக்னேஸ்வரன் தெரிவித்திருப்பது குழப்பத்திலும் பெரும் குழப்பமாக இருப்பதாக அம்னோ உச்சமன்ற உறுப்பினர் டாக்டர் புவாட் சர்காசி தெரிவித்துள்ளார். மாயிகா மன்னிப்பு கேட்க வேண்டும் என யார் வலியுறுத்தியது? மாயிகா மன்னிப்பு கேட்க வேண்டும் என யாருமே சொல்லாத போது மாயிகா யாரிடம் மன்னிப்பு கேட்க முடியாது என சொல்கிறது என ஜோகூர் சபாநாயகருமான டாக்டர் புவாட் சர்காசி தெரிவித்தார். அப்படியே மாயிகா யாரிடமாவது மன்னிப்பு கேட்க வேண்டும் என துடித்தால் முதலில் இந்தியர்களை ஏமாற்றியதற்கு, இந்தியர்களின் ஆதரவை பெறாமல் விட்டதற்குத்தான் மாயிகா இந்தியர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அவர் கூறினார். மாயிகாவின் தலைவர் தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் அம்னோ தலைவரான டாக்டர் அமாத் ஜாகிர் ஹமீடி ஒரு பொய்யர் என தெரிவித்தார். அதற்கு அம்னோவிடம்தான் மாயிகா மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்த வேண்டும். அப்படி யார்தான் மாயிகா மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தியது என்பதை அறிவதற்கு தாம் ஆவலாக இருப்பதாக டாக்டர் புவாட் சர்காசி தெரிவித்துள்ளார். கடந்த பொதுத் தேர்தலில் அம்னோவுக்கு ஏற்பட்ட பின்னடைவை அம்னோ ஏற்றுக்கொண்டு மலாய்க்காரர்களிடம் மன்னிப்பு கேட்டது. அப்படியே மாயிகா கடந்த 15வது பொதுத் தேர்தலில் அடைந்த தோல்விக்கு மன்னிப்பு கேட்க வேண்டியதாக இருந்தால் ஏமாற்றப்பட்ட இந்தியர்களிடம்தான் மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்படியானால் மாயிகா தலைவர் இப்போது மன்னிப்பு கேட்க முடியாது என தெரிவித்திருப்பது இந்தியர்களை நோக்கி கூறியிருப்பதாகவே தாம் கருதுவதாக டாக்டர் புவாட் சர்காசி தெரிவித்துள்ளார். மலேசிய தாய்மார்களுக்கும் வெளிநாட்டு தந்தைகளுக்கும் வெளிநாட்டில் பிறந்த தற்போது 21 வயதை கடந்துள்ள குழந்தைகளும் கூட்டாட்சி அரசியலமைப்பு சட்டத்தின் 19(1) பிரிவின் கீழ் மலேசிய குடியுரிமைக்கு விண்ணப்பிக்க தகுதி உடையவர்கள் என்று உள்துறை அமைச்சர் டாக்டர் சைஃபுடின் நசித்தியோன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். அவர்கள் தற்போது வயது நிறைந்தவர்களாக கருதப்படுவதால் குடியுரிமை விண்ணப்பத்தை தாமே நேரடியாக சமர்ப்பிக்க வேண்டும் என்று அவர் கூறினார். விண்ணப்பதாரர்கள் அரசாங்க பரிசீலனைக்காக கூட்டாட்சி அரசியலமைப்பின் பிரிவு 19(1) பகுதி 3 கீழ் 3 அடிப்படை நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். முதலாவதாக, விண்ணப்பதாரர் வெளிநாட்டு கணவரை மணந்த மலேசிய தாய்க்கு பிறந்திருக்க வேண்டும். இரண்டாவதாக, தாய் முன்னர் பிரிவு 15(2) கீழ் விண்ணப்பித்து அவரது விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். மூன்றாவதாக, பிரிவு 19(1) கீழ் விண்ணப்பங்கள் நாட்டிற்குள் மட்டுமே சமர்ப்பிக்க முடியும் என்பதால் விண்ணப்பதாரர் மலேசியாவில் இருக்க வேண்டும் என்று அவர் விளக்கினார். ஜோகூர் சனாயில் உள்ள ஜோகூர் தொழில்நுட்ப பூங்காவில் உள்ள ஒரு பெட்டி தொழிற்சாலையில் நேற்று மற்றவர்களின் அடையாள அட்டைகளை பயன்படுத்தி பகுதி நேரமாக வேலை செய்ததாக சந்தேகத்தின் பேரில் 31 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். 16 சிறுவர்களும் 15 சிறுமிகளும் வேலை வாய்ப்பை பெறுவதற்காக தங்கள் உறவினர்கள் உட்பட மற்றவர்களின் அடையாள அட்டைகளை பயன்படுத்துவது கண்டறியப்பட்டதாக புத்ராஜயா தேசிய பதிவுத்துறையின் விசாரணை மற்றும் அமலாக்க பிரிவு இயக்குனர் கைரு ஃபர்கான் சாத் கூறினார். சிலர் 12 வயதாக இருந்தபோது பள்ளியை விட்டு வெளியேறியதாகவும், இன்னும் பள்ளியில் படிக்கும் மற்றவர்கள் பள்ளி விடுமுறை நாட்களில் தொழிற்சாலையில் வேலை செய்வதாகவும் கூறியதாக அவர் தெரிவித்தார். கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரும் 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்றும் ஒருவர் 14 வயதுடையவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜேபிஎன் மற்றும் ஜோகூர் குடிநுழைவுத்துறைக்கு இடையிலான கூட்டு நடவடிக்கையின் போது தொழிற்சாலையில் தடுத்து வைக்கப்பட்ட 86 வெளிநாட்டினர் உட்பட 117 பேரில் இந்த சிறார்களும் அடங்குவதாக கைரு கூறினார். ஷா ஆலமை சுற்றியுள்ள பகுதிகளுடன் இணைக்கும் LRT3 சேவை டிசம்பர் 31 தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நம்பகத்தன்மை மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இந்த திட்டம் சோதனை மற்றும் செயல்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கான இறுதி கட்டத்தில் இருப்பதாக போக்குவரத்து துறை அமைச்சர் அந்தோனி லோக் தெரிவித்துள்ளார்.
திறக்கும் போது எந்த தொழில்நுட்ப குறைபாடுகளும் இல்லை என்பதை உறுதி செய்வதற்கான சோதனைகளின் முடிவுகளுக்கு ஏற்ப தொடக்க தேதி இருக்கும் என்று அவர் நேற்று மக்களவையில் தெரிவித்தார். சவுதி அரேபியாவில் புனித பயணம் சென்ற பயணிகள் பேருந்தும் கொள்கலன் லாரியும் நேற்று மோதி விபத்துக்குள்ளானதில் 45 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். அவர்களில் 42 பேர் இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரும்பாலானோர் ஹைதராபாத்தைச் சேர்ந்தவர்கள் என்று கலீஜ் டைம் ஊடகம் தெரிவித்துள்ளது. பேருந்து மக்காவிலிருந்து மதினாவுக்கு சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. விபத்து நிகழ்ந்த போது பெரும்பாலான பயணிகள் உறங்கிக் கொண்டிருந்தனர். அதனால் பேருந்து தீப்பற்றி எரிந்த போது அவர்களால் உடனடியாக தப்பித்து ஓட முடியாமல் போனதாக கூறப்படுகிறது. பேருந்தில் பெண்களும் பிள்ளைகளும் இருந்துள்ளனர். மாண்டவர்களின் எண்ணிக்கையை அதிகாரிகள் உறுதி செய்து வருகின்றனர். பேருந்து முற்றிலுமாக தீயில் கருகியதால் பயணிகளை அடையாளம் காணும் பணிகளில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒருவர் மட்டும் உயிர் பிழைத்து மருத்துவமனையில் இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.